ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் விஷால் சார் நடிப்பில் வெளியான ரத்னம் திரைப்படம் 5வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், 5 நாள் முடிவில் இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் கில்லி திரைப்படம் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரத்னம் மற்றும் கில்லி இந்த 2 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, வாங்க நிற்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேன்பா, ரத்னம் திரைப்படத்திற்கு ஸ்டார்டிங்கில் சரியாக வரவேற்பு கிடைக்கல அப்படின்னாலும் தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு வருது. ஸோ 5வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் நாளில் 3.6 கோடியும், 2வது நாளில் 3 கோடியும், 3வது நாளில் 2.8 கோடியும், 4வது நாளில் 1.7 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது. 5வது நாளில் உலகம் முழுவதும் 1 கோடி வரை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மொத்தமாக இதுவரையும் உலகம் முழுவதும் 5வது நாள் முடிவில் ரத்னம் திரைப்படம் 12.1 கோடி வரை இந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஹாலிடேஸ் அப்படின்றதுனால நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட் நாளைக்கு தான் வரும். இதனை தொடர்ந்து கில்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையுமே 25 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவரையும் ரீல்ஸ் ஆன திரைப்படங்களில் கில்லி திரைப்படம் தான் முதலிடத்தில் வந்து இருக்குது. அதாவது அவதார் இந்த திரைப்படத்தில் முறியடித்து கில்லி திரைப்படம் தரமான வசூல் செய்து முதல் இடத்துல வந்து இருக்கு. இதுவரையும் 25 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரத்னம் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் 12.1 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேன்பா, உங்களுக்கு பிடித்த எந்த திரைப்படத்தை ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேன்பா, தேங்க்யூ.